வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகால அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. பாசத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவினுடைய அருளால் ரமதானினுடைய இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அவனது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹுவினுடைய வேதத்தினுடைய வசனங்களினுடைய பின்னணியை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நெகிழ்வூட்டக்கூடிய வசனங்களும் அதனுடைய வரலாறும் என்ற ஒரு தொடர் தலைப்பின் வாயிலாக குர்ஆனினுடைய வசனங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சில வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உங்களிடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த அமானிதங்களை நியாயத்தோடியும் நீதத்தோடியும் சரியான முறையில் நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள். வ இதா ஹக்கம்தும் பைனன் நாசி, மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிப்பீர்களேயானால் நீதமாகவே தீர்ப்பளியுங்கள். இன்னல்லாஹ யஅதுகும் பிஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறான். மனிதர்கள் அல்ல. இன்னல்லாஹ யஅதுகும் பிஹ், படைத்தவன் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா, நிச்சயமாக அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனுமாக இருக்கிறான். இந்த வசனம் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதங்களை மீண்டும் அவர்களிடத்தில் நம்பிக்கையோடு கொடுத்து விடுங்கள் என்று பேசுகிறது. இந்த வசனத்திற்கு பின்னணியில் இந்த வசனம் இறங்கிய அந்த நேரம் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வை இந்த வசனம் சுமந்திருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இறை தூதராக பிரகடனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹுவின் தூதருக்கு மிக பிடித்த ஒரு தேசம் என்று சொன்னால் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் தான் பிறந்த தேசத்தின் மீது ஒரு பற்று இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், நேசம் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதருக்கும் அது போன்று இருந்தது. மக்காவினுடைய அந்த பிரதேசத்தின் மீது அளவுக்கு அதிகமான ஒரு பாசம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது கடைசியாக அந்த மக்காவினுடைய மலைகளை பார்த்து அல்லாஹுவின் தூதர் கண்ணீரோடி செய்த ஒரு வார்த்தை, கண்ணீரோடி சொல்லிய ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் எனக்கு மட்டுமல்ல என்னை படைத்தவனுக்கும் மிக பிடித்த ஒரு இடமாக இருக்குமேயானால் நான் பிறந்த இந்த மக்கா தேசம் மட்டும்தான். உன்னுடைய சமூகம் மட்டும் என்னை வெளியேற்றாவிட்டால் ஒரு நாளும் உன் மடியிலிருந்து நான் வெளியே செல்ல மாட்டேன். மதீனாவிற்கு நபித்தோழர்கள் எல்லாம் சென்றவுடன் அந்த மதீனாவினுடைய சீதோசன நிலை என்பது ஒத்துக்கொள்ளவில்லை. எல்லோருக்கும் காய்ச்சல். ஸஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வரும். மதீனாவிற்கு மக்காவில் இருந்து சென்றவர்கள் ஒரு 650 கிலோமீட்டர்கள். மக்காவினுடைய சீதோசனம் என்பது வேறு, மதீனாவினுடைய கட்டமைப்பு சீதோசனம் என்பது வேறு. புகாரியில் இந்த செய்தி வரும். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குள் வந்தவுடன் எல்லா தோழர்களுக்கும் காய்ச்சல், மரணத்தினுடைய விளிம்பு வரை சென்று விட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் கண்ணீரோடி அந்த காய்ச்சலில் இப்படி கவிதை படித்தார்கள், இனி ஒரு நாள் அந்த மக்காவினுடைய குன்றுகளை நான் காண மாட்டேனோ, நான் பிறந்த அந்த மக்காவினுடைய அந்த புற்களை இனி ஒரு நாள் நான் நுகர மாட்டேனோ, இனி ஒரு நாள் நான் பிறந்த என் தேசத்தை என் கண் கொண்டு நான் பார்க்க மாட்டேனோ என்று சோக கீதங்கள், சோக கவிதைகள் வடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா மனிதர்களுக்கும் பிறந்த ஊரின் மீது ஒரு நேசம், பிறந்த நாட்டின் மீது, தாய் தேசத்தின் மீது ஒரு நேசம், ஒரு பாசம் இருப்பது என்பது இயற்கை. அப்படித்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவில் அளவுக்கு அதிகமாக நேசம் இருந்தது. ஆனாலும் மக்காவில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு சூழல். அல்லாஹ்வின் தூதருக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக ஒரு ஆசை,
காபாவை வலம் வந்து விட வேண்டும், காபாவிற்குள்ளாக சென்று ஒரு 2 ரக்காத்துகள் இறுதியாக தொழுதுவிட்டு நாம் மக்காவில் இருந்து வெளியேறலாம் என்பதாக விரும்பி அல்லாஹ்வின் தூதர் காபாவிற்குள் வருகிறார்கள், தவாஃப் செய்கிறார்கள். அன்றைக்கு அந்த காபாவினுடைய சாவி, காபா பூட்டப்பட்டிருக்கும் அல்லவா, நாம் எல்லாம் பார்த்திருப்போமே, சதுரங்க கெட்டிடம் என்று அதற்கு பெயர். அந்த காபா எப்பொழுதுமே பூட்டப்பட்டிருக்கும், உள் நுழைய வேண்டும் என்று ரசூலுக்கு ஆசை. அப்பொழுது அந்த தேசத்தினுடைய அந்த காபாவினுடைய சாவியை, பொறுப்பை தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோ, உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், உஸ்மான் ரலியல்லாஹு அல்ல, இது வேற ஒரு உஸ்மான், உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் இறை மறுப்பாளராக இருக்கிறார். அவரினுடைய கையில் தான் சாவி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டை தட்டுகிறார்கள். வெளியே செல்வதை பற்றி எல்லாம் எதுவும் பேசவில்லை. காபாவை கொஞ்சம் திறங்கள், ஒரு 2 ரக்காத்துகள் உள்ளே தொழுது விட்டு நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா சொல்கிறார், உன்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய கொள்கைக்கும் ஆகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உன்னை எல்லாம் நான் மதிப்பதாக இல்லை, அதனால் நீ எல்லாம் என்னுடைய வீட்டை தட்டுவதிலே எந்த நியாயமும் இல்லை. நீ என்ன சொன்னாலும் உனக்காகவெல்லாம் காபாவினுடைய கதவுகளை நான் திறக்கப் போவதில்லை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் பொதுவாக திறக்கப்படும். அப்பொழுது வேண்டுமேயானால் நீ வரிசையில் நின்று உள்நுழைந்து கொள், நான் உன்னை தடுக்க மாட்டேன். உனக்காகவெல்லாம் இப்பொழுது நான் காபாவினுடைய கதவுகளை நான் திறக்கவும் மாட்டேன். அதற்கு தகுதியானவரும் நீ அல்ல என்பதை போன்று அவர் என்ன செய்கிறார், நபியை புறக்கணிக்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு அல்லாஹுவின் தூதர் அவரை பார்த்து சொன்னார்கள், ஒரு நாள் என்னுடைய இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள், உங்களுடைய இடத்தில் நான் நிற்பேன். அந்த மனிதர் கேட்டார், குறைஷிகள் எல்லாம் அழிந்து விடுவோமா? அப்படி ஒரு நாள் வந்துவிட்டால் குறைஷிகள் எல்லாம் செத்து விடுவார்களா? இல்லை, அப்பொழுதும் குறைஷிகள் கண்ணியமடைவார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் காபாவிற்குள்ளாக நுழையாமலேயே அல்லாஹுவின் தூதர் கவலையோடி கண்ணீரோடி சொந்த தேசத்திலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். இப்பொழுது நாம் ரமதானினுடைய மாதத்தில் இருக்கிறோம். 1446ஆம் ஆண்டிலே அமர்ந்திருக்கிறோம். இது போன்று ஒரு ரமதானினுடைய மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. இப்பொழுது நாம் 1446 ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு ரமதானினுடைய மாதத்தில் மக்காவின் தலைமகனாய், மக்காவின் ராஜகுமாரனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கைகளுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள் நுழைந்தவுடன் இந்த தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா இருக்கிறாரே, இவரெல்லாம் மறைந்து விடுகிறார், ஓடி ஒளிந்து கொள்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஆள் அனுப்பினார்கள், அலி ரலியல்லாஹுவை அனுப்பி அவரிடத்திலே காபாவினுடைய திரை, அதாவது காபாவினுடைய திறவுகோலை வாங்கிவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்ல, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவால் மறுக்க முடியாது. காரணம், அல்லாஹுவின் தூதர் மக்காவினுடைய ராஜகுமாரனாக நிற்கிறார்கள், மக்காவினுடைய தலைவனாக இப்பொழுது நிற்கிறார்கள். உடனே உஸ்மான் இப்னு தல்ஹா அலி ரலியல்லாஹுவினுடைய கையிலே கொடுக்கிறார். அலி ரலியல்லாஹு கதவை திறக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர், பிலால் ரலியல்லாஹு போன்ற தோழர்கள் எல்லாம் உள்ளே சென்று காபா மீண்டும் பூட்டப்பட்டு, புகாரியில் இந்த செய்தி வரும், நீண்ட நேரம் தொழுகிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹுவும் அப்பாஸ் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வினுடைய சாச்சா, 2 பேரும் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு வந்த உடனே காபாவை பூட்டி அந்த சாவியை நாம இனி வைத்துக் கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்போம். காரணம், நாம தானே என்ன செய்யறோம், ஹாஜிகளுக்கு நீர் புகட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்துக்காரர்கள் தான் காபாவினுடைய வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஜம்சம் தண்ணீரை புகட்டக்கூடிய பொறுப்பு இருந்தது. அப்ப இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க அலி ரலியல்லாஹ்ட்ட, பனு ஹாஷிம் கோத்திரத்து கையில இந்த சாவி நம்ம கையில வரணும், இனி நாம தான் என்ன செய்யணும், காபாவையே நிர்வகிக்கணும், நம்ம கண்ட்ரோல்ல தான் இனி காபா இருக்கணும். என்னுடைய அண்ணன் மகன் இப்பொழுது ராஜகுமாரனாக காபாவிலே உள்நுழைகிறார், அவரிடத்திலே சாவியை இனி நாம் வாங்கிக் கொள்வோம், உஸ்மான் இப்னு தல்ஹாவையும் அவர் குடும்பத்தையும் தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு 2 பேரும் என்ன செய்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு காபாவை பூட்டிட்டு வெளியே வந்த உடனே அலி ரலியல்லாஹுடைய கையில கொடுத்த உடனே அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சாவி நிரந்தரமாகவே என் கையில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய பனு ஹாஷிம் கோத்திரம், நம்முடைய பாட்டன் அப்துல் முத்தலிபினுடைய குழந்தைகள் அல்லவா இனி இந்த காபாவை நிர்வகிக்க வேண்டும், நீங்கள் அல்லவா இப்பொழுது இந்த காபாவினுடைய ராஜகுமாரன், அதனால் நம்முடைய பரம்பரை, நம்முடைய பாட்டனும் நம்முடைய முப்பாட்டனினுடைய குழந்தைகள், நம்முடைய குடும்ப பாரம்பரியமே இனி இந்த காபாவை கோலாற்ற வேண்டும்,
அதனால் நம்முடைய கையிலேயே நீ இந்த சாவி இருக்கட்டுமே என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்திலும் ஒரு ஆசை, காபாவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அல்லாஹுவினுடைய ஆலயத்திற்கு நீர் புகட்டுகிறோம், இனி காபாவையும் நம்முடைய கையிலே வைத்து பராமரித்தால் எவ்வளவு சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் சூரா நிசாவினுடைய 4வது அத்தியாயத்தினுடைய நான் இப்பொழுது ஓதி காட்டிய 58வது வசனத்தை உங்கள் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, யாரிடத்திலிருந்து நீங்கள் சாவிகளை பெற்றுக்கொண்டீர்களோ அவர்களிடத்திலேயே அமானிதத்தை ஒப்படைத்து விடுங்கள். இது அமானிதமாக பெறப்பட்டது. இத்தனை ஆண்டு காலம் உஸ்மான் இப்னு தல்ஹாவினுடைய குடும்பம் அல்லவா காபாவை நிர்வகித்தார்கள். நீங்கள் கேட்டீர்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக அலி ரலியல்லாஹுவினுடைய கையிலே அவர் கொடுத்து விட்டார் அல்லவா. அவர் நினைத்திருந்தால் அந்த சாவியை உடைத்திருக்க கூடும், அவர் நினைத்திருந்தால் அந்த சாவியை துளைத்திருக்க கூடும். இல்லை, முஹம்மது கேட்டார் என்ற ஒற்றை காரணத்திற்காக உங்களது வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை ஆண்டு காலம் தான் திறந்து மூடிய அந்த காபாவை, அவர் இறை மறுப்பாளராக இருக்கட்டும், அவர் ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கட்டும், அதல்ல இங்கு பிரச்சனை. உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த சாவியை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கையில் வைத்திருப்பது அழகல்ல. உங்களுக்கு அவர் உங்களை நம்பினார், அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அவர் கையிலேயே கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் கொடுத்து இந்த சாவியை கொண்டு போய் கொடுத்துருங்க உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட அப்படின்ன உடனே அலி ரலியல்லாஹுவுக்கு கவலையும் கூட. நாம் காபாவை நிர்வகிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், ஆனால் அல்லாஹ் நாடலை. சரி, கொண்டு போய் கொடுக்குறாங்க உஸ்மான் இப்னு தல்ஹா கையில். அவர் இன்னும் இஸ்லாத்துக்குள்ளே வரலை. அவர் கையில் கொடுத்த உடனே அவருக்கு ஆச்சரியம், என்ன திருப்பி தந்துட்டீங்க, நீங்கள் தானே வெற்றி வீரர்கள், இப்போ நீங்கள் தானே ஆட்சியாளர்கள். இல்லை, உங்கள் விஷயமாக குர்ஆன்ல அல்லாஹ் இப்பொழுது ஒரு வசனத்தை இறக்கினான். என் விஷயமாகவா? என்னை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்கினானா? என்ன வசனம்? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் யாரிடத்தில் நீங்கள் அமானிதமாக ஒன்றை பெற்றீர்களோ அவர்கள் கையிலேயே நிரப்பமாக கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் இங்கு அதல்ல பிரச்சனை, நீங்கள் கொடுக்கப்பட்டீர்கள், அமானிதமாக நீங்கள் நம்பப்பட்டீர்கள், அதனால் அவர் கையிலேயே கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அல்லாஹ் சட்டம் இயற்றி இருக்கிறான். உடனே உஸ்மான் இப்னு தல்ஹா அழிகிறார், ஐன முஹம்மத், எங்கே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹுவின் தூதரை கெட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அல்லாஹுவின் தூதரே, ஒரு நாள் இருந்ததே, இதே காபாவிலே 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு நீங்கள் காபா திறக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த நாளில் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக உங்களை நான் அவமானப்படுத்தினேனே. ஆனால் உங்கள் கையிலே இந்த காபாவும் இந்த காபாவை சுமந்திருக்கும் இந்த தேசமும் கிடைத்ததற்கு பிறகும் கூட எனக்கு கூட நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது என்பதாக ஓதும் வசனமாகவே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான் என்று சொன்னால் நீங்கள் தான் உண்மையான இறை தூதர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கரத்தை பிடிச்சு ஈமான் கொண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையை பிடிச்சு ஒரு வார்த்தை சொன்னார்கள். கியாமத் வரை முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹுதூஹா யா பனி தல்ஹா, பனு தல்ஹாவினுடைய குடும்பமே, உஸ்மான் இப்னு தல்ஹாவே, இந்த சாவியை உங்கள் கையிலேயே வைத்திருக்க வேண்டும். ஹாலிதத்தன் தாலிதத்தன், நிரந்தரமாக உங்கள் கையிலேயே இருக்க வேண்டும். லா யன்ஸிஉஹா மின்கும் இல்லா ஸாலிமுன், அக்கிரமக்காரனை தவிர உங்களிடத்திலிருந்து எவனும் இந்த சாவியை பிடுங்க முடியாது என்று அல்லாஹுவின் தூதர் கையில் கொடுத்தார்கள். அன்பு சகோதரர்களே, சொன்னால் நீங்கள் நம்ப மறுப்பீர்கள், இன்றைக்கும் அந்த காபாவினுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹாவினுடைய குடும்பத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இன்றும் நேற்றும் முந்தைய நாளும் 100 வருடத்திற்கு முன்பும் அல்லாஹுவின் தூதர் உஸ்மான் இப்னு தல்ஹாவினுடைய கையில் கொடுத்தார் அல்லவா. இந்த வார்த்தையை எழுதி வைத்து நீங்கள் கூகுளில் சர்ச்சை செய்யுங்கள், உஸ்மான் இப்னு தல்ஹா என்று கேளுங்கள். அவரினுடைய பாரம்பரியம் இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களினுடைய கையில் தான். இன்றைக்கும் காபா திறக்கப்படுகிறதே, மன்னர்களுக்காகவும் விஐபிகளுக்காகவும் திறக்கப்படுகிறதே. திறந்து விட வேண்டியவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாவினுடைய குடும்பத்துக்காரர்கள். ரசூல் சொன்னார் அல்லவா, ஹுதூஹா, உங்கள் கையில் தான் இருக்க வேண்டும். ஹாலிதத்தன், நிரந்தரமாக இருக்கும். ஒரு அநியாயக்காரன் தான் உங்களிடத்திலிருந்து பறிப்பான்.
எவனாவது ஒருவன் உங்களிடத்திலிருந்து சாவியை பறித்தால் அவன் அக்கிரமக்காரன், அநியாயக்காரனாகத்தான் இருப்பான். ஆதலால் ஒரு நாளும் உங்கள் கையில் இருந்து இந்த சாவி விலகிச் செல்லக்கூடாது என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொன்ன அந்த வாக்குறுதியை 1400 ஆண்டுகள் கடந்தும் முஸ்லிம் உம்மத் தலையிலே அந்த வாக்கை சுமந்து நிற்கிறது. இதுதான் அமானிதம். நம்மை நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்படும் பொழுது நாம் எதை இழந்தேனும் அந்த பொருளை மீட்டு கொடுத்தே ஆக வேண்டும். நம்மில் பல சகோதரர்கள் நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள், கொஞ்சம் நாம் தனிமையில் யோசித்து பார்ப்போம். நம்முடைய மனைவி நம்மை நம்பி அல்லாஹுவால் ஒப்படைக்கப்பட்டவன், நம்முடைய குழந்தைகள் நம்மை நம்பி அல்லாஹுவால் ஒப்படைக்கப்பட்டவர்கள், நம்முடைய அயல்வாசி நம்மை நம்பி நமது பக்கத்து வீட்டிலே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சாரம் செய்வது ஒரு பெரிய பாவம். ஆனால் அயல்வாசியோடு ஒருவன் விபச்சாரம் செய்வான் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். விபச்சாரத்திற்கு ஒரு தண்டனை இருக்கிறது. பொதுவாக உணர்ச்சி பெருக்கிலே, காம மிகுதியிலே ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான், அது வேறு ஒரு விஷயம். ஆனால் அதே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அயல் பெண்ணோடி, பக்கத்து வீட்டு பெண்ணோடி ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வான் என்று சொன்னால் அது ஆகப்பெரிய பாவம். அல்லாஹ் அவன் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். லா யன்துருல்லாஹு இலைஹிம், அவன் முகத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா யுகல்லிமுஹும், அவனோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவனை சுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், கடுமையாக அல்லாஹ் அவனை தண்டிப்பான். என்ன காரணம் சகோதரர்களே? என்ன காரணம்? ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணி நம்மோடி பழகுகிறாள் என்று சொன்னால் ஒரு அமானிதம், இவர் ஒரு நல்ல மனிதர் என்ற நம்பிக்கையில் பழகுகிறார். ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணி மேலே துணியை காயப்போட வருகிறாள் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை, இந்த பக்கத்து வீட்டு சகோதரன் நம்மை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வார், நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் அரவணைப்பார்கள். நான் மரணித்தால் என்னுடன் பிறந்தவனும் என் சொந்த பந்தமும் என் ஜனாசாவை பார்ப்பதற்கு முன்பாக என் அயல்வாசி தான் முதலில் வந்து என்னுடைய குடும்பத்திற்கு முதுகுத்தண்டாக ஆறுதலாக நிற்கப் போகக்கூடியவர். அவருக்கு ஒருவன் துரோகம் செய்வான் என்று சொன்னார். இப்படி வாழ்க்கையில் நம்மில் ஒவ்வொருவரும் பல நூறு அமானிதங்களை சுமந்து நிற்கிறோம். எந்த அளவிற்கு இந்த அமானிதங்களை நாம் பாதுகாக்கிறோம்? கெட்டிய மனைவியிடத்திலிருந்து பெத்தெடுத்த குழந்தைகளும் ஒரு அமானிதம், நம்மோடி பழகக்கூடிய நண்பர்களும் ஒரு அமானிதம், நாம் வியாபாரம் செய்யக்கூடிய நம்முடைய தொழில் பார்ட்னரும் ஆகப்பெரிய ஒரு அமானிதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஒரு தோழரினுடைய வரலாறை மட்டும் நான் சொல்லி இந்த இடத்தில் நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். ஜரீர் இப்னு அப்துல்லா என்ற ஒரு நபி தோழர் அல்லாஹுவின் தூதரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 3 விஷயங்கள் அல்லாஹுவின் தூதர் கையில் ஒப்பந்தம் செய்தார். அல்லாஹுவின் தூதரை, வாழும் காலம் முழுவதும் நான் தொழுகுவேன், நான் சக்காத்து கொடுப்பேன். மூன்றாவதாக அந்த தோழர் அல்லாஹுவின் தூதரினுடைய கையில் ஸஹீஹ் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹுவின் தூதரே, எல்லா முஸ்லீம்களுக்கும் நான் நலவை மட்டுமே நாடுவேன். எனக்கு நான் எதை விரும்புவேனோ அதைத்தான் சக மனிதர்களுக்கும் நான் விரும்புவேன். எந்த நேரத்திலும் யாருக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அல்லாஹுவின் தூதர் இவரிடத்தில் ஒப்பந்தம் வாங்கியிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய மரணத்திற்கு பிறகு இவரினுடைய பணியாளரிடத்திலே போய் ஒரு குதிரையை வாங்கிவிட்டு வாருங்கள் என்பதாக சொல்கிறார். மிக சஹீஹான ஒரு வரலாறு. அப்போ அந்த பணியாளர் கடைக்கு போகிறாரு, சந்தைக்கு போகிறார். ஒரு நல்ல குதிரை, சந்தை முடியக்கூடிய கடைசி நேரம். அப்போ அந்த குதிரையினுடைய விலையை கேட்குறாரு. அந்த குதிரைக்கு சொந்தக்காரர் சொல்கிறார், சமானியமே, அதாவது 800 திர்ஹம் என்பதாக சொல்கிறார். ஆனால் இவர் திறமையா இந்த மனிதர் என்ன செய்கிறார்? பணியாளர், அதெல்லாம் முடியாது, அப்படி பேசி என்ன செய்கிறார்? குறைச்சி 300 திர்ஹத்திற்கு அந்த குதிரையை வாங்கி கொண்டு வருகிறார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. 800 திர்ஹம் என்பதாக மதிக்கப்பட்ட ஒரு குதிரை, ஒரு அரேபிய குதிரையை சந்தை முடியக்கூடிய நேரம், வேற வழியே இல்லை, வித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். அதனால் அந்த மனிதரும் சரி கிடைத்தது லாபம் என்பதாக 300 திர்ஹத்தை வாங்கி கொண்டு குதிரையை கொடுக்கிறார். தன்னுடைய எஜமானன் ஜரீர் இப்னு அப்துல்லா நபித்தோழரிடத்திலே இந்த குதிரை கொண்டு வரப்படுகிறது. குதிரையை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா இருக்கே, எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்குறாங்க. 300 திர்ஹத்துக்கு நான் வாங்கினேன் அப்படிங்கிறார். 300 திர்ஹமா? இல்லையே, இது 300 திர்ஹத்தை விட அதிகமாக இருக்க வேண்டுமே. ஆமாம், இது அதிகமாக இருக்கணும். என்னுடைய திறமை, என்னுடைய பேச்சு திறமை, சந்தையில் ஒரு பொருளை வாங்குறதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? பக்கத்து வீட்டு சகோதரன், வீட்டை விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், தாயினுடைய கேன்சர், குழந்தையினுடைய ஒரு கேன்சர்,
சொந்த வீட்டை, பாரம்பரிய வீட்டை விற்க வேண்டிய ஒரு கஷ்ட நேரம், நம்மிடத்தில் கண்ணீரோடி வந்து முறையிடக்கூடிய நேரம், ரொம்ப தெளிவாக பேசுவோம். இதுதான் சந்தர்ப்பம். நம்ம மனசில் நினைப்போம், ஆடு சிக்கி விட்டது, அறுத்து விடலாம் என்பதாக. அவனுடைய நிர்பந்தம். இந்த வீடு 40 லட்சம் ரூபா பெருமான பெரும். நமக்கு தெரியும் மார்க்கெட்டினுடைய ரேட் என்னன்னு தெரியும். இல்லை, இப்போ நாளைக்கே அம்மாவுக்கு ஆப்ரேஷன், யார்ட்டையும் விற்க முடியாதுப்பா, ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போய்க்க, உடனே ரெடி கேஷ். நம்ம திறமையா நினைக்கிறோம் அல்லவா? இந்த மாதிரி அந்த பணியாளர் சொன்னார், ஆமாம் இது ரொம்ப பெருமதியானது தான், என்னுடைய திறமை, என்னுடைய வாய், சந்தையில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம், 300 திர்ஹத்திற்கு நான் வாங்கிவிட்டு வந்தேன். உடனே அந்த குதிரையை பிடிச்சிட்டு அந்த பணியாளரையும் கூப்பிட்டு சந்தைக்கு வருகிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா, நபியிடத்திலே பாடம் கற்ற ஒரு நபி தோழர். அந்த யார்கிட்ட நீ குதிரையை வாங்கினு கேட்குறாங்க. அந்த நபர் நிற்கிறார், கூப்பிட்டாங்க. இந்த குதிரை 300 ரூபா பெறுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இதை விட கூட பெறும். சரி, நீ எவ்வளவு தந்தால் பொருத்தப்பட்டிருப்பாய்? 400 தந்தால், 500 தந்தால், 600 தந்தால், 700 தந்தால், 800 தந்தால், உண்மையிலேயே இந்த குதிரை 800 தந்தால் நான் மிக நெருக்கமாக பொருத்தப்பட்டிருப்பேன். உடனே அந்த 800 தங்க காசையும் கையில் கொடுத்தவுடன் அந்த குதிரையினுடைய வியாபாரி இவரை தனியாக கூட்டு போய் கேட்டான், அலஸ்த மஜ்னூன், இவர் பைத்தியமா? இவர் பைத்தியமா? என்ன நீ சந்தையில் 300க்கு திறமையாக விற்கப்பட்ட ஒரு குதிரையை திருப்பி வந்து 500 தங்க காசுகளை தந்து கொண்டிருக்கிறாய்? அப்ப அந்த நபித்தோழர் சொன்ன ஒரு நபிமொழி, இல்லை, ஆனால் சாஹிபுர் ரசூல், நான் நபியினுடைய தோழன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையை பிடித்து அல்லாஹுவின் தூதரிடத்தில் நான் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். இன்னி பாயாத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து செய்த ஒரு ஒப்பந்தம், அன் நுஸ்ஸஹு லிகுல்லி முஸ்லிமின், உலகத்தில் எல்லா மனிதர்களிடத்திலும் நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதாக ஒப்பந்தம் செய்தவன். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் எனக்கு எதை விரும்புவேனோ அதையே பிறருக்கு நான் விரும்பக்கூடியவனாக இருப்பேன் என்று நபியிடத்தில் நான் ஒப்பந்தம் செய்தேன் அல்லவா? இந்த குதிரையை நான் வைத்திருந்தால் 800 கல்லவா வித்திருப்பேன். ஆதலால் தான் உங்களுக்கு நான் தருகிறேன். காரணம், நான் யாருக்கும் மோசடி செய்ய மாட்டேன் என்று ரசூலிடத்திலே நான் ஒப்பந்தம் செய்தவன். அதனாலே அன்பான சகோதரர்களே, இது போன்ற வரலாறுகள் நம்முடைய தூக்கங்களை கெடுக்கட்டும். எப்பொழுது நாம் மாறப்போகிறோம்? நம்முடைய உலகத்தினுடைய மோகங்கள், வரலாறு என்பது சும்மா வெறும் நம்முடைய முன்னோர்களினுடைய அந்த வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பூரிப்படைவது அல்ல. நம்மில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படட்டும். பொருளாதாரத்தினுடைய மோகத்தை விட்டொழிப்போம். கொஞ்சம் மனிதத்தன்மையோடு சகோதரர்களாக, கருணை உடையவர்களாக, சந்தர்ப்பம் கிடைக்குகிறது என்பதற்காக பலி கொடுக்க வேண்டாம் யாரையும். இதற்கு பிறகு இதோ மாட்டிவிட்டது என்பதாக பலி கொடுத்து விட வேண்டாம். நம்மை நம்பியவர்களுக்கு உயிரை இழந்தேனும் நம்மை ஒருவர் நம்புவார்களே ஆனால் எந்த எல்லைக்கு சென்றேனும் அந்த நம்பிக்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனால் எனக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படட்டும், நம்ம உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அலி ரலியல்லாஹு வெளியே வந்தார்கள். இல்லை, நீங்க வர வேணாம், என் இடத்துல படுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஓடி அவர்கள் ஹிஜ்ரத் செய்யல. தன்னுடைய மருமகன், தன்னுடைய அண்ணன் மகன் அலியை தன்னுடைய இடத்தில் படுக்க வைத்தார்கள். எதற்காக படுக்க வைத்தார்கள்? அல்லாஹுவின் தூதர் மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது அந்த மக்காவினுடைய அபூஜஹில், உத்துபா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் தங்களினுடைய பொருளை ரசூலிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார்கள். காரணம், அவர் ஒரு நம்பிக்கையாளர், அவர் துரோகம் செய்ய மாட்டார், மோசடி செய்ய மாட்டார். அதே அபூஜஹில் தான் அடிக்கிறான், அதே அபூஜஹில் தான் கேவலமாக திட்டுகிறான். அதே அபூஜஹிலினுடைய கொடுமைக்கு பயந்துதான் அல்லாஹ்வின் தூதர் மக்கா விட்டு வெளியே செல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் இரவில் ரசூலுல்லாஹ் உட்கார வைத்து, ஹாதிஹி, இது அபூஜஹிலுக்கு சொந்தமான சொத்து, இது அபூலஹபுக்கு சொந்தமான சொத்து, இது உத்பாவுக்கு சொந்தமான சொத்து, இது உமையாவுக்கு சொந்தமான சொத்து. ஆதலால் நான் இப்பொழுது செல்கிறேன். நாளை விடிந்ததற்கு பிறகு அவர்களினுடைய கையில் அவர்கள் என்னை நம்பி ஒப்படைத்த அந்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் மக்காவில் இருந்து. தன்னை அடித்தும் காயப்படுத்தியும் யாரால் தேசத்தை விட்டு வெளியே ஓடினார்களோ அந்த மக்களும் ரசூலை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு ஓடவில்லை, சந்தர்ப்பம் என்பதாக. நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான்ல. நம்ம சமூகத்தில் இப்போ ஒரு தவறான ஒரு சிந்தனை, கெட்டவன்ட்ட கொள்ளையடிக்கிறான். படங்களை பார்த்து பார்த்து அவன் தவறு தானே செய்கிறான், அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன் தானே, அவன்கிட்ட நான் கொள்ளையடிக்கிறான்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹில் யாரினுடைய கொடுமைக்கு பயந்து மக்கா விட்டு வெளியே சென்றாரோ அந்த அபூஜஹில்
அவனுக்கு ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு எடுத்து சொன்னார்கள், இது அபூஜஹல் என்னை நம்பி தந்த சொத்து, நாளைக்கு காலையில் அவன் கையில் கொண்டு போய் சேர்த்து விட்டு வாருங்கள். எல்லாவற்றையும் அலி ரலியல்லாஹு சேர்த்து விட்டு காபாவில் சத்தமிட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாருக்கேனும் ஏதேனும் தர வேண்டியது இருக்கின்றதா? அத்தனை இறை மறுப்பாளர்களும் சொன்னார்கள், சாதிகுல் அமீன், ஹுவ சாதிகுல் அமீன், அவர் நம்பிக்கையாளர், அவர் உண்மையாளர், எங்களுக்கு எதுவும் தரவில்லை, தர வேண்டிய அவசியமில்லை, எல்லாவற்றையும் தந்துவிட்டார் சரியாக. அதற்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதனால அன்பான சகோதரர்களே, இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை சரியாக பாதுகாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வார்த்தையை சுமந்தவர்களாக வாழும் காலம் முழுவதும் நமக்கு என்ன இழப்பு ஏற்படுத்தப்படட்டும், நம்மை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தோம் என்ற சரித்திரம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நம்பிக்கையாளர்களாக, 6 அடி பள்ளத்தாக்கில் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு அடக்கம் செய்யும் பொழுது பெரிய வணக்கசாலி என்று என்னை புகழப்பட வேண்டாம், பெரிய நோன்பாளி என்று புகழப்பட வேண்டாம். அந்த மக்கள் மண்ணை அள்ளி போடும் பொழுது ஹாதா அமீனுன், இவன் ஒரு நம்பிக்கையாளன், இவன் ஒரு உண்மையாளன், வாழும் காலத்தில் எவ்வளவு வறுமையில் கஷ்டப்பட்டாலும் யாருக்கும் ஒரு பிடி துரோகம் கூட செய்யாமல் உள்ளத்தால் பரிசுத்தமானவன் என்பதாக வாக்குறுதியை பெற்றவர்களாக உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் உங்களை நம்மை தேர்வு செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்று நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு வசனமும் அதன் தரம் அந்த வசனம் தரக்கூடிய வரலாறும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.